மதுபான இதுதான் சுகநாடு அந்த கார்பரேஷனும் கான்வென்ட்டும் ஒன்னா சேர்ந்ததுடா. ஒரு தேவதைய பார்த்து வந்தேன் தேவிட்டு நான் சூரிய பொண்ணு பாட போனேன் ஜோசப். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த பாட்டு எதுக்குன்னா இந்த படத்தில் தான் இந்த பாட்டு ரெண்டும், அதுவும் கார்ப்பரேஷன் கான்வென்ட் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்களா. ஓகே, நம்ம கதைக்குள்ளே வரலாம். கார்ப்பரேஷன் வந்து நம்ம ஹீரோ, கான்வென்ட் வந்து நம்ம ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு காலேஜில் படிக்கும்போது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கேம்ப் நடக்குது. அந்த கேம்பில் வந்து எல்லாம் ஃபைட்லாம் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு அப்புறமா கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு போனதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பற்றி திங்க் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க தெரியுது. இப்படி இருக்கும்போது ஹீரோவோட அப்பா ஒரு திருடன். அப்போ திருடினதை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து ரெண்டு பேர் சொல்கிறாங்க, இந்த ஹீரோயினியை வந்து கடத்துறதுக்கு சொல்கிறாங்க, கடத்தி பணம் பறிக்கலாங்கிறதுக்கு. உடனே அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அப்போது கடத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றி போனால் கொண்டு வீட்டில் விட்டா அப்புறம் தான் கேஎஸ்ஆர் தான் ஹீரோயின் அப்பா. ஓகேயா, அப்போ அவர் சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு நன்றி உணர்ச்சி அதிகம், அதனால் நீ காப்பாற்றினதுனால ரொம்ப நன்றியோட இருப்பா, அவன் நான் என்கிட்ட கூட அப்படி தான் சொல்ல. அப்படி போயிட்டு சரி, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது கேஎஸ்ஆருக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே தடுக்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை கூப்பிட்டு வர்றாரு. அந்த மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் ரெடியெலாம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அப்போ ஹீரோயின் ஒத்துக்கலை. அப்புறம் வீட்டில் போட்ட நான் ஒன்றை கொல்ல மாட்டேன், அவனை கொன்றுவேன்னு அவனை ஹீரோவை கொல்றதுக்கு ஆள் விட்டுறாரு, அடிக்கிறதுக்கு. அது தெரிஞ்ச ஹீரோயினு நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்ட்டு டேப்லெட் போட்டு செத்து போய்ட்றாங்க மாதிரி இருந்துடுறாங்க. ஓகேயா, அப்புறம் மதுபாலாவை பார்க்கலான்ட்டு வர்றாங்க. மதிமதி வந்தோடனே ஹீரோ வந்தோடனே ஹீரோவை அடித்து தூக்கி போட்டுறாங்க. அதெல்லாம் அடித்து தாண்டி ஹீரோயினை பார்க்குறதுக்கு வர்றாங்க. ஹீரோயினே அந்த நிலமையில கிடக்குறாங்க, செத்து போயிட்டாங்கங்கிற மாதிரி கிடந்துடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தி எடுத்து ஹீரோவை அவரே குத்திக்கிறாரு. குத்தினோடனே அந்த ரத்தம் தெரிச்சு ஹீரோயினி எந்திக்க மதுமதின்ட்டு எந்திரிச்சு வர அப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒன்று தான் தெரியுது ஹீரோயினி சாகலைன்னு. அப்புறம் தான் அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் சொல்கிறாரு, நான் மதுபாலா டைரி எழுதுனதை பார்த்தேன், மதிமதி கிடைக்கலன்னா செத்துருவேன்னு எழுதி வச்சுருந்தேன், அதனால் அது வந்து சத்திரை போட்டுருவேன்னு சொல்லி இது பண்ணா. இந்த மாதிரிலாம் சொல்ல தெரியல, ஃபுல்லாக கதை வேணுன்னா சொல்லுங்கள். இவ்வளோதான், ஷார்ட் முடிஞ்சது. லாஸ்ட்